படைப்பு அப்படின்னாலே பெண்கள் தான். இந்த உலகத்தையே படைச்சது யார்? அந்த படைப்பாளியே ஒரு பெண் தானே. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் படைத்தவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள். அதனால தான் தொட்டிலோசை அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எங்கள் நெல்லை கவிஞர் ஜெயந்தா ஐம்பூதங்களால் ஆனது தான் இந்த உலகம். அந்த ஐம்பூதமே அம்மா என்கின்ற அந்த ஒற்றை மனுஷிக்குள் அடக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால், அம்மா நீ நீர் உனக்குள் நான் மிதந்ததால். எல்லாருமே அம்மாவுடைய வயிற்றுல மிதந்து தானே உருவானோம். அம்மா நீ நெருப்பு எனக்கு வெளிச்சம் தந்ததால், அம்மா நீ காற்று எனக்கு சுவாசம் தந்ததால், அம்மா நீ ஆகாயம் எப்போதும் என்னை பார்த்து கொண்டே இருப்பதால் நீதான் ஐம்பூதங்களின் அழகு என்று அந்த கவிதையிலே அவர் சொல்லியிருப்பார். அதனால் படைப்பாளி அப்படின்னா புத்தகம் வெளியிட்டாலோ கவிதை எழுதினாலோ மட்டும்தான் ஒரு பெண் படைப்பாளி இல்லை. அவங்க இந்த பூமிக்கு பெண்ணாக பிறந்து விட்டாலே ஒரு படைப்பாளியாக